தீய சக்தி இருக்கின்ற தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கடுங்கோல் ஆட்சி, ஒரு தீய சக்தி ஆட்சி தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய முயற்சியாலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முயற்சியாலும் இன்றைக்கு தமிழகத்திலே எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய பெற்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை நிறுத்தி இன்றைக்கு நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஸ்டாலினா எடப்பாடியார் என்று சொல் வரும்போது தமிழகம் முழுவதுமே எடப்பாடியார் தான் என்கிற நிலை இன்னைக்கு வந்திருக்கின்றது. எடப்பாடியாரின் அலை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனமாற்றம் அதிகமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்னைக்கு வருகின்ற கருத்து கணிப்புகளை பார்த்தால் கூட இப்பொழுது அதிமுக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் இன்னைக்கு எல்லா பத்திரிகையில் உள்ள கருத்து கணிப்பும் இன்னைக்கு வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் மலரும். எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த தமிழகத்தில் முதலமைச்சராக வருவார். அதே போல தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் சீனாத்தான செல்லப்பாண்டியன் தான் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் நாம் விரிவாக சொல்லப்பட முடியும். ஏனென்றால் இன்னைக்கு தமிழகத்தில் அத்தனை அட்டுழியங்கள் நடக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருள். இன்னைக்கு எங்கு பார்த்தாலுமே பாலியல் தொல்லை. யாருமே பெண்கள் தனியாக தமிழகத்தில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம், வீட்டு வரி, எதை பார்த்தாலுமே உயர்வு. மக்களின் விரோத ஆட்சியாக இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சியை 4 ஆண்டு காலம் தமிழக மக்கள் பார்த்துவிட்டார்கள். அதற்கு பின்னால் 5 ஆண்டு கால ஆட்சி திமுக ஆட்சியையும் பார்த்துவிட்டார்கள். எது நல்ல ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால்தான் இன்னைக்கு தமிழகத்திலே எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார் என்கிற ஒரு அலை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வீசிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எடப்பாடியார் தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது கழக தொண்டர்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டார்கள். அதே போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் அம்மா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அதிமுக தொண்டர்கள், தமிழக மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அதே நிலைமை 3ஆம் கட்ட தலைவராக இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததின் காரணமாக இன்னைக்கு மக்கள் மனதில் உயர்ந்து நின்று தொண்டர்கள் மத்தியினாலும் சரி, மக்கள் மத்தியினாலும் சரி, எடப்பாடியார் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் என்கிற நிலையை இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முதல் பொதுமக்கள் வரை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சொன்னதை போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் தமிழகத்திலே 210 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நாம் தமிழகத்தில் 2023 பிறகு மே மாதம் 4ஆம் தேதி எடப்பாடியாருடைய ஆட்சி தமிழகத்தில் மலரப்போவது உறுதி. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் தூத்துக்குடியை எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றவர் எந்த ஒரு திட்டமாவது நான் அந்த திட்டத்தை தமிழகத்துக்கு தூத்துக்குடி நகரத்துக்கு கொண்டு வந்தேன் என்று உருப்படியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த ஒரு பெரிய திட்டமும் கொண்டு வரல. இதுதான் பலமுறை அமைச்சராக இருந்தாலும் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் இந்த தூத்துக்குடி நகரத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது ஒரு மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் சரி, அது எந்த நகரத்தை எடுக்க வேண்டும் என்று கேட்பது மாநில முதலமைச்சர்களிடம் தான் கேட்பாங்க. அந்த கேட்கும் பட்சத்தில் தூத்துக்குடியை எடுத்தது எடப்பாடியார் பழனிசாமி.
தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தூத்துக்குடிக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் அடிப்படையில் 1000 கோடிக்கு மேல இன்னைக்கு தமிழர் தூத்துக்குடியில வேலை நடந்தது. இதை மறுக்க முடியுமா? இது அந்த திட்டத்தை தான் இன்னைக்கு மேயரும் ரிப்பன் விட்டார், கீழாஜிகளும் ரிப்பன் விட்டது. அவங்களால எந்த திட்டமுமே கொண்டு வரல. எதுவுமே கொண்டு வராம நம்ம தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், மேயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே இன்னைக்கு தூத்துக்குடி அபகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் மன்னராட்சிங்கிறது இன்னைக்கு கருணாநிதி, அதுக்கடுத்தாங்க ஸ்டாலின், அதுக்கடுத்தாங்க உதயநிதி ஸ்டாலின், அதுக்கடுத்தாங்க இன்பநிதி. இந்த மன்னராட்சி திமுகவே மன்னராட்சி. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்துல என்ன மன்னராட்சியா? இந்த நிறை நீங்களால்தான் தூத்துக்குடி மக்கள் தூத்துக்குடி நகரம் முன்னேறும். அதுக்கு தான் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு நல்ல சிறந்த வேட்பாளராக நமக்கு முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டியது தூத்துக்குடி நகர மக்களின் நகரம் வளர்ச்சி பெற வேண்டுமானால் அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டுகளை நீங்கள் வருகை தந்திருக்கிறதா அதிகமான வாக்குகளை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த வந்திருக்கிறவங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க பூத்துல இப்ப வந்திருக்கிறவங்க நீங்க அடுத்த பூத்துக்கே போக வேண்டாம். நீங்க உங்க பூத்துல எந்த சொந்த பூத்து எங்க இருக்கும் அந்த பூத்துல கூடுதலாக வாக்குகள் நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு 360 பூத்துலையும் 360 பேர் இருந்து தீவிரமாக செயல்படும் போது நாம் அதை கண்டிப்பாக செய்ய முடியும். நமக்கு வெற்றி வேட்பாளராக தான் எடப்பாடியார் அவர்கள் நமக்கு தந்திருக்காங்க. அதை வெற்றி பெற செய்ய வேண்டியது கழக தொண்டர்களுடைய கடமை, இன்னைக்கு மக்களுடைய கடமை. தூத்துக்குடி நகரம் பணம் பெற வேண்டுமானால் இங்கே வருகை தந்திருக்கின்ற தொண்டர்கள் இந்த பேச்சை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அவங்க பூத்துல அவங்க குடியிருக்கிற பூத்துல நீங்க முதல்ல பாருங்க. அந்தந்த பூத்துல நீங்க அதிகமான ஓட்டுகளை வாங்குங்க. அந்த பூத்து கமிட்டி போடுங்க. வேலை செய்யாதவங்களை கூட எடுத்துருங்க. வேலை செய்யக்கூடியவங்களை புதுசா போட்டு அந்த ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு தான் இருக்கும். அந்த 1000 ஓட்டையும் அந்த 10 ஒரு ஆளுக்கு 100 ஓட்டு விதமா பிரிச்சு கொடுத்தா 30 வீடு தான் வரும். ஒரு ஆளுக்கு பார்க்கறதுக்கு 30 வீடு தான் வரும். அந்த 30 வீட்டையும் அந்த ஒரு ஆள் பார்க்கலாம். அப்படி 9 பேர் போட்டுக்கோம். 900 ஓட்டுக்கு மேல எந்த பூத்துக்கும் கிடையாது. அப்படி நம்ம கடுமையாக வேலை செய்யும் போது தூத்துக்குடி நம்ம கண்டிப்பா நிச்சயமா வெற்றி பெறுவோம். நம்ம அதிமுக தொண்டர்கள் நிறைய இருக்கும். ஆனா நம்ம அந்த பயன் அதை நீங்க ஏனாவது செய்துரும் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு நீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆனா வேலை செய்யறது இல்லை. அதிமுக தொண்டை என்னைக்கு கடுமையா வேலை செய்யறானோ உழைக்கிறானோ அன்னைக்கு கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால நமக்கெல்லாம் இன்னைக்கு ஆட்சி வேணும். தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அடுத்தபடியாக எடப்பாடியார் இன்னைக்கு தமிழகத்தோட முதலமைச்சராக வரணும்னா தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறணும். அந்த நோக்கம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். இந்த ஒரு தொகுதி போச்சுனாக்கி எண்ணிக்கையில நம்ம குறைஞ்சிருந்தோம். அதனால தூத்துக்குடி மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற 3 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றால்தான் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர முடியும். அதனால கடுமையாக உழைக்கணும். வெற்றிங்கிறது லேசா இல்லை. அதை நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மகளிரெல்லாம் வந்திருக்கீங்க, இதால கேட்டுட்டு போக கூடாது. நமக்கு வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா அந்தந்த பூத்துல நீங்க வெளியே வராம இருந்து 15-20 நாள் கூட கிடையாது. 17 நாள் தான் இருக்கு. அந்த 17 நாள் நீங்க கடுமையாக உழைக்கும் போது கண்டிப்பா வெற்றி நிச்சயம். கீழாஜிக்கு ஒண்ணு நல்ல பேருங்கிறது கிடையாது. நம்ம சரியா வேலை செய்யாம தான் அவங்க வெற்றி பெறாங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம கடுமையா தொண்டர்கள் வேலை செய்யும் போது வெற்றி நிச்சயம். அது ஒரு எந்த சந்தேகமுமே கிடையாது. அதனால கடுமையாக உழைக்கும் போது நாம வெற்றியை பெற முடியும். நமக்கு இருக்கிற ஒரே நோக்கம் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். தீயசக்தி கருணாநிதியோட குடும்ப ஆட்சி ஒழிய வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு அருமையான கூட்டணி அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்பதன் காரணமாக இன்னைக்கு ஸ்டாலின் கலங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டணி மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சதுனால இன்னைக்கு எடப்பாடியாரா ஸ்டாலின் அணி தான் இருக்க தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த ஒரு நடிகர் கட்சி தெரியாது, எதுவும் தெரியாது. இப்ப நீங்க போக போக பாருங்க, எந்த கட்சியுமே வேற கட்சி இருக்கிறதே தெரியாது. அதனால நம்ம உழைப்பு வெற்றியை தரும். இந்த நோக்கத்தில் நீங்கள் செயல்பட்டு நமக்கெல்லாம் ஒரே நோக்கம் எடப்பாடியார் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வரணும். நாம ஆளுங்கட்சியா இருந்தா தான் நீங்களாம் அதிகாரம் பண்ண முடியும், எல்லாருமே அதிகாரம் பண்ண முடியும். அந்த ஒரு சூழலை எடுக்கும் போது நீங்கள் எல்லாம்
கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மறுபடியும் நான் உங்களை கேட்டு இந்த எப்படியாவது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும், அதற்கு நீங்களெல்லாம் உழைக்க வேண்டும் என்பதை நான் கேட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எனது நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்.